கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான தேவனுடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாம் சொல்லக்கூடிய காரியம், நான் எவ்வளவோ கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி கூப்பிடுகிறேன், எவ்வளவோ ஜெபிக்கிறேன், மணிக்கணக்கா ஜெபிக்கிறேன், ஆனால் தேவ சமூகத்திலிருந்து எனக்கு ஒரு பதிலும் வரவில்லை, என் வாழ்க்கையில ஒரு விடுதலையும் உண்டாகவில்லை, ஒரு வழியும் எனக்கு திறக்கப்படவில்லை, நான் நெருக்கப்பட்ட நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி வேதனையோடு சொல்லக்கூடிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு என்ன காரணம்? 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய பாவங்களானது தேவனுக்கும் நமக்கும் இடையில ஒரு மதில் செவரை போல எழும்பி நின்று கொண்டிருக்கிறது. நாம் கூப்பிட்டாலும் அவருடைய செவியில போய் எட்ட முடியாதபடிக்கு அது தடையாய் நின்று கொண்டிருக்கிறது. நாம் அநேக காரியங்களை, ஆண்டவரே எனக்கு இது வேணும், அது வேணும், எனக்கு இந்த விடுதலை வேணும், அந்த விடுதலை வேணும், பல காரியங்களை நம்ம கேட்கிறோம். நாம் தேவ சமூகத்தில் முதலாவது செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவரே என் பாவங்களை மன்னித்தரலும், உமக்கு பிரியமில்லாத செயல்களை மன்னித்தரலும், நான் உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ ஒப்பு கொடுக்கிறேன், என்னை விடுவியும், என்னை ஆசீர்வதியும், என் தேவைகளை சந்தியும் என்று சொல்லி கேட்கும்போது நிச்சயமாய் அவர் கேட்டருளி நம்மை ரட்சித்து நம்மை ஆசீர்வதித்து மகிமையான காரியங்களை நமக்கு செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். எனவே தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேளையிலும் நான் தேவ சமூகத்தை நோக்கி கூப்பிடுகிறேனே, என் சத்தம் தேவ சந்நிதியிலே எட்டவில்லையே, என் ஜெபம் தேவ சமூகத்திலே எட்டாமல் இருப்பதற்கு என் பாவம்தான் காரணம் என்று சொல்லி கர்த்தாவே இந்த நாளில் உணர்த்தினீரே. என் பாவங்களை மன்னித்து என்னை ஆசீர்வதியும், என் பாவங்களை மன்னித்து எனக்கு ஒரு விடுதலை தாரும் என்று சொல்லி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும், ஒவ்வொரு குடும்பத்திலும் உடைய மெய்யான விடுதலையை கட்டளையிட்டு சத்ருவின் சகல வல்லமைகளை நிர்மலம் பண்ணி போட்டு விடுவித்து அவருடைய தேவைகளை சந்தித்து ஆசீர்வதித்து அதிசயங்களை காணப்பண்ணும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.